இயக்குனர் ஜெயவேல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் ஏறுறது என்னோட கனவா இருந்தது. இந்த இடத்துல நான் இப்போ நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒன் அண்ட் ஒன்லி எங்க கிளமன் சுரேஷ் சார் மட்டும்தான். அவரோட பேரை நான் கார்டன் போட்டு வச்சிருக்கேன். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் நான் இப்போ பார்த்துருக்கேன். என்னை நம்பி கதை கேட்டதில்லை, எதுவும் கேட்க மாட்டாரு. ஜெயவேல் நீ ஜெயிக்கணும், நம்ம திருவள்ளூர்ல ஜெயிக்கணும், அவ்வளோதான். எனக்கு எல்லா ஊர்லையும் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும்பா அப்படின்னாரு. சார் கதை கேளுங்க சார். வேணாம், எனக்கு கதையும் வேணாம், எதுவும் வேணாம், உனக்கு என்ன தேவை அப்படின்னு. இது பல தடங்களுக்கு அப்புறம் அந்த படம் எவ்வளோ விஷயம் அது சொல்ல டைம் இல்லை, சொல்லக்கூடிய இடமும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு இது வெற்றி. அந்த வெற்றியை நோக்கி மட்டும்தான் நான் பயணிப்பேன். பல பிரச்சனைக்கு அப்புறமும் ஆர்டிஸ்ட்டை கையில கொடுத்துட்டு படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து குப்பை, இந்த படத்தை இனி எடுத்தீங்கன்னா நீங்க வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ப்ரொடியூசர் கிட்ட. அப்படி இருந்த ஒரே ஒரு கட்ஸா அந்த ஆர்டிஸ்டை என்கிட்ட கொடுத்து இதை குப்பையா கோபுரமா ஆக்கி காட்டுறான்னு சொல்லி என்னை நம்பி இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கிளமன் சுரேஷ் சாரை எந்த ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. எஸ்சிசி சார், பேரர் சார் சொன்ன மாதிரி தாய் தந்தைக்கு அப்புறம் உண்மையிலே நான் உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு எல்லா மதம் கடவுளும் பிடிக்கும். எங்க சுரேஷ் சாரை என் உயிர் இருக்க வரைக்கும் எங்க குடும்பம் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது எங்க வீட்டில் எங்க குடும்பம், நான் வறுமை குடும்பத்தில் இருக்கிறவன் தான், ஆனா நேர்மையா இருப்பேன். எம்ஜிஆர் சார் புரட்சி தலைவர் பாடியிருப்பாரு, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த படத்துல நான் திருடாதனால்தான் இந்த இடத்துல இருக்கேன். சார் டெய்லி எனக்கு பணம் கொடுப்பாரு, ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும், ஆனா திருட மாட்டேன். அந்த திருடிந்தா மறுபடியும் நான் பேக் எடுத்துன்னு ஒவ்வொரு ஆபீஸா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போயிருப்பேன். ஆனா உண்மையா இருந்தது காரணம், இங்க இந்த மக்களாக நீங்களும் எங்க சார் என்னை நிக்க வச்சு என்னை பெருமை சேர்த்திருக்காரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுல என் கூட ஒரு கேமராமேன் சாரு எல்லாருமே வந்து யாரையும் மறக்க முடியாது. எடிட்டர் எனக்கு கூட பிறக்காத தம்பி போல, எனக்கு அவங்க மட்டும் என் லைஃப்ல கிடைச்ச பொக்கிஷம். அது போல வந்து பார்த்தீங்கன்னா கோ டேரக்டர் சாரு, பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் சாரு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ. அதே போல நடிகர்கள், எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். ஒன்லி தம்பி கோழியார் தம்பி தவிர மீது எல்லா 2 பசங்க புதுசு, நான் புதுசு. ஆனால் எங்களை நம்பி பெரிய 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 நடிகர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டப்பிங்னா கூட முடிஞ்சிச்சுன்னா கூட இல்லைப்பா இன்னும் நல்லா எடுத்துக்குப்பான்னு சொல்லி ஏதோ புது டைரக்டரு ஏதோ வந்து நம்ம சொல்லிட்டு போகலான்றது கிடையாது. வேலராமன் ஐயா இருப்பார், அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே அவர் பிடிச்சது என்னன்னா, ஜெயவேல் நீ கதை சொன்ன பிரகாரம் மட்டும் எடுத்துரு வெற்றினாரு. ஆனால் நான் கதை என்னால் முடிஞ்ச என் சக்திக்கு மீறி நான் எடுத்திருக்கேன். என் படத்தை பற்றி நான் பில்டப் பண்ண விருப்பப்படல. இது மக்களாகியவும் மீடியா ஆகிய நீங்களும் தான் வந்து அன்னைக்கு 31ஆம் தேதி பதில் சொல்லணும். இதுக்கு அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மக்களுக்கு பிடிச்ச படமாக எடுத்திருக்கேன். அதுதான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நல்ல படம் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதை மக்கள் கொண்டாடிட்டாங்கன்னா எனக்கு சாருங்க என்னோட சப்போர்ட் போல இருக்கும். நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் நான் வாழ்த்த வேண்டியது இருக்குது, நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே போல இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த PRO ஜான்சன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அது கூட என் சக தோழியா இருக்க எங்க திருவேணி மேடம் இருக்காங்க. நான் சோர்ந்து போகும்போது கூட ஒவ்வொரு தினமும் சோர்ந்து போகக்கூட ஜெயிப்பீங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயத்தையும் நான் தாங்கி செஞ்சிருக்கேன். ஸ்டில் கேமரா, டான்ஸ் மாஸ்டர் எல்லாமே மொத்த பேர் எல்லாரையும் நான் பார்த்தேன்னு சொல்றேன். அதே போல தீனானை பத்தி நான் குறிப்பா சொல்லணும். அவரு எனக்கு கூப்பிடும் போதே ஐ லவ் யூ டார்லிங்வாரு. நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் அவர் பிள்ளைக்கு கதை சொல்லியிருந்தேன். நான் பண்றேன்டா அப்படின்னாரு. சார் பேமெண்ட் எல்லாம் கிடையாதுடா, நீ ஜெயிக்கணும்டா அப்படின்னாரு. அது எந்த பிலீவ் என் மேலே வச்சாருன்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்றாரு. அதே போல பார்த்தீங்கன்னா ஷாம் சாரா இருக்கட்டும், வினோதினி மேடமா இருக்கட்டும், எல்லாமே அர்ணவ் சாரா இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா சௌந்தரராஜா சார், அவரை பற்றி சொல்லிடுறேன். நான் எல்லா பேசும் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நடிகராக அவரை பார்க்கறத தாண்டி ஒரு மனிதாபிமானம் பார்க்க முடியும். அதை நான் சக்ஸஸ் மீட்டில் பேசலான்னு இருக்கேன். நிறைய விஷயங்கள் ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச மிக மிக நண்பர்களில் அவர் ஒரு நண்பர்களாக இருக்காரு. பூவியார் தம்பியை பற்றி சொல்லணும். அந்த பையன் வந்து எனக்கு கதை எழுதும் போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். ஆனால் ஒன்று முடிவு பண்ணேன், இந்த பையனை வச்சு தான் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். மற்ற 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன புது பசங்க. ஒரு கிப்சன் சார் டிசைனோட பையன். குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்துல்லாவா நடித்த பையன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, ஏன்பா இவனை போடுறீங்க, கருப்பா இருக்கிறான்பா அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பெரிய நடிகரோட பையனை வச்சு கூட பேசியிருந்தாங்க. ஆனால் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த பையன் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடித்தான். ஒரு வார்த்தை சொன்னேன், இவன் வந்து வீட்டில் ஏழை குடும்பத்தில் இருக்குவேன், எங்கள் ஊருக்கார பையன் தான். ஆனால் அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கான்.
ஆனா ஒரு வார்த்தை சொன்னேன், என்னோட கதையில அப்துல்லா நீதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இவனால முடிஞ்ச உதவி பண்ணா நடிக்கிறதுக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் சொல்றேன், இப்ப யார் பேரு நான் சொல்றது விடுபட்டிருக்குன்னு எனக்கு அதுவே பயமா இருக்கு. மன்னிச்சிங்க எல்லாருமே. என் டீமுக்கு முதல்ல மதிப்பு கொடுப்பேன் நானு. ஏன்னா என் டீம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா, நான் மட்டும் இயக்குனர்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஜெயிச்சு ஒரு ப்ரொடியூசருக்கு பணத்தை போடுறவருக்கு படத்தை எடுத்து முடிச்சு அவருக்கு ₹1 சம்பாதிச்சு கொடுக்குறவன் தான் இயக்குனர். நம்ம அந்த கேம்பரிங் பண்ற மேடம்களை நேற்று சொல்லியிருந்தேன். நான் அங்கே உட்காந்து கிரீன் பார்க்கில் உட்காந்து நான் சொல்ல மாட்டேங்க மேடம், நானே இயக்குனர்லாம் கிடையாது. 31ஆம் தேதி ஜெயிச்சுட்டு மக்களும் மீடியாவும் என்னை கொண்டாடும் போது அப்பதான் நான் இயக்குனர்னு சொன்னேன். நான் அந்த கட்சா சொல்ற அளவுக்கு இந்த படம் ராம் அப்துல்லா ஆண்டனி இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்ல போனா மியூசிக் டைரக்டர் அவர் நான் பார்த்தது வந்து கிரீன் பார்க் ஹோட்டல்ல ஒன்னே ஒன்று சொன்னாரு, சார் தப்பா நினைச்சுக்க, கதை பிடிச்சிருந்தா நான் கேட்பேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். ஓகே சார், இன்ட்ரோ பிளாக் தான் சொன்னேன். இன்ட்ரோ பிளாக்ல அந்த கிரீன் பார்க்ல எழுந்து என்ன 2 தடவை ஹக் பண்ணாரு, இந்த படத்தை நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு ஒரு கான்டென்ட். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கேட்டாரு. அதுக்கப்புறம் இதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தா பேமெண்ட்டை பத்தி எதுவும் எதிர்பார்க்காம ஒரு விஷயம், கதை 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 அவங்க கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, என்ன கேட்ட கேள்வி, நீ கதை சொன்ன வரை எடுக்க முடியுமா, எடுத்துட்டா நீ ஜெயிச்சிட்டேன்னாங்க. என்னால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டிருக்கேன். இது காரணம் வந்து எங்க ஊர் மக்கள், திருவள்ளூர் மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்க ஊர் கவுன்சிலர் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த நன்றியை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய பேர் விடுபட்டிருப்பேன். நான் எல்லாமே என்னை மன்னிச்சிங்க. எதுக்குன்னா அந்த ஷோ போடுறதுனால, அதனால தான் என்னோட உரையை முடிக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் கொண்டாடுற ஒரே ஒரு நாளா இருக்கும். இப்பவும் சொல்லிடுறேன், என் படத்துல நடிச்சவங்க, என்னை மதிச்சு வந்தவங்க, சார் என்னாலும் நான் கேள்விதான் பட்டிருப்பேன். நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே பெரிய ஆளுங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், என்ன சௌந்தர் சார் எல்லாரையும் கூட்டிட்டு போய் இன்வைட் பண்ணி இது சிறிய படத்தை பெரிய படம் போல ஆக்கியிருக்காருன்னா ஒன் அண்ட் ஒன்லி சௌந்தர் சாருக்கு இந்த பெருமை சேரும். விரியால் சாருக்கு தெரியும் இந்த படம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்து இப்ப வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரே பதில், 31 ராம் அப்துல்லா ஆண்டி குப்பையா கோபுரமானு காமிக்கிறதுக்கு கட்சா சொல்றேன். இந்த படம் இளைஞர்கள் இருந்து, காலேஜ் பசங்கள்ல இருந்து, பெரியவர்களுக்கு, தாய்மார்கள் வரைக்கும் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மக்களாகியும் மீடியா ஆகும், நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். என்னோட தோழர்கள் எல்லாருக்கும், நம்ம அசோக் இருக்காரு, காஜா இருக்காரு, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அது போல இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எங்க தங்கச்சி எல்லாருக்குமே சொல்லுவேன், டைம் இல்லை, சாரி, ப்ளீஸ் மன்னிச்சுங்க. எல்லாரும் யாருன்னா விடுபட்டு இருந்தா தவறுதலாக தான் நடந்துக்குவேன், நேரம் காலங்கன்னு. அதனால இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியை எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு வாழ்த்துனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களோட ஆடியோ வந்து ட்ரெண்ட் மியூசிக் வாங்கியிருக்காங்க. ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஈவினிங் நல்ல நேரம் பார்த்து சாயங்காலம் ஆடியோ லான்ச் பண்றாங்க. ஒவ்வொரு சாங்கை நாங்கள் லான்ச் பண்ணிட்டே இருக்கோம். இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி படத்துக்கு ஆதரவு கொடுத்து என்னை வாழ வச்ச எங்க கிளெமன் சுரேஷ் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். பவானி மேடம், தேங்க்யூ வெரி மச் சார். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசு பெரிய விஷயம். கையில் கொடுத்தா ஒரு மனிதன் எப்படினாலும் தவறாக செய்யலாம். ஆனால் அது கிடையாது லைஃப். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த காசை சேர வேண்டிய இடத்துல சேர்த்தேன். அதனால தான் இங்கே நிற்கிறேன். நான் அதை யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல நான் நின்றுக்க மாட்டேன். அன்னைக்கே சொல்றேன், வறுமையிலும் நேர்மையாயிரு, போராடு. கண்டிப்பா ஆழ் மனசுல எனக்குள்ள ஜெயிப்பன்ற வெறி இருக்கு. அந்த ஜெயிக்கின்றதுக்கு ஏற்றபடி என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். மக்கள் மட்டும்தான் நீங்க எனக்கு சொல்லணும். யாரும் பேர் விடுபடுத்தா சாரி. தேங்க்யூ கிளெமன் சுரேஷ் சார். தேங்க்யூ சார். என்ன அழைப்பை ஏற்று வந்து நம்ம தமிழ் சார்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய பேர் நீங்க வந்து எல்லாருமே எனக்கு முக்கியமானவர்கள் தான். நான் யார் பேர்